கோட்சேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் இன்றைக்கு காந்தியை அவமானப்படுத்துகிறார்கள். காந்தியை கொலை செய்ததே நியாயம் என்று பேசுகிறான். கோட்சேவுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று பேசுகிறான். அவன் வீர சவார்கர் அல்ல, அவன் கோழை சவார்கர். இன்றைக்கு அவனுடைய சிலையை நாடாளுமன்ற வளாகத்தில் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய அவமானமாக அந்த சிலையை நான் பார்க்கிறேன். நான் 200 ரூபாயில என் ட்ரெஸ்ஸை முடிச்சிருவேன். நீ போடுற ட்ரெஸ் 11 லட்சம். நீ சாப்பிட்ற சாப்பாடு ஜப்பான் காலம், விலை தெரியுமா? 6 லட்சம். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அற்புதமான தீர்ப்பு. உடைத்தவனுக்குத்தான் அது உரிமை உடையது என்றார்கள். திருவாரூர் முருகன் லலிதா ஜுவல்லரியை உடைத்து விட்டான். இந்த தீர்ப்பை கேட்டு திருவாரூர் முருகன் சொன்னானாம், லலிதா ஜுவல்லரி எனக்குத்தான் உரிமை உள்ளது. எங்கள் தந்தை பெரியார் காந்தி கொல்லப்பட்ட நாளில் இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று பேசினார். இந்தியாவினுடைய பலம் என்பது சமய சார்பின்மை. இந்தியாவினுடைய ஆன்மா என்பது சமூக நல்லிணக்கம். இந்த ரெண்டுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஊனத்தை ஏற்படுத்துவதற்கு பாசிஸ்டுகள் திட்டம் தீட்டுகிற இந்த காலகட்டத்தில், பாசிஸ்டுகளின் இந்த திட்டத்தை ஒரு முடிவில்லாத போர் மூலம் முடித்துவிட வேண்டும் என்று கருதுகிற லட்சக்கணக்கான மாணவர்களை இன்றைக்கு இந்தியாவில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சிஏஏயை எதிர்த்து மாணவர்கள் களமாடிய காலகட்டத்தில் ஒரு துணைவேந்தரின் துணையோடு நடு நிசியில் நள்ளிரவில் குத்தீட்டிகளுடன், குண்டாந்தடிகளுடன், குழல் விளக்குகளுடன் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நந்தவனத்துக்குள்ளே நாய் நுழைந்தது மாதிரி, கரும்பு கொல்லைக்குள் காட்டெருமை நுழைந்தது மாதிரி, காவி கும்பல் அத்துமீறி செய்த அழிச்சாட்டியங்களை அன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்த்து நான் தொலைந்து போனேன். பாசிசம் தன்னுடைய கோர முகத்தை எப்போதெல்லாம் வெளிப்படுத்துகிறார்களோ அப்போதெல்லாம் வரலாற்றின் பக்கத்தில் அந்த கோர முகத்தை கிழித்தெறியக்கூடிய கடமையை இதுவரைக்கும் மாணவர்கள்தான் செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவர்கள் நேரடி அரசியலில் ஈடுபடலாமா என்று கேட்டால், ஆதிக்கம் என்னை அழுத்துமானால், ஆதிக்கம் என்னுடைய கன்னத்தில் அறையுமானால், ஆதிக்கம் என்னுடைய உரிமையை காவுகுமானால், ஆதிக்கம் என்னுடைய சுயமரியாதையை அழித்தொழிப்பதற்கு ஆயுதத்தை எடுக்குமானால், அந்த ஆதிக்கத்தை வெட்டி சாய்க்க வேண்டியது வரலாற்று கடமை என்பதால், அதை நான் செய்வதை காட்டிலும் எனக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கிற மாணவர்கள் செய்வதுதான் வரலாற்று பொருத்தம் என்பதை பதிவு செய்வதற்காகவே நான் வந்தேன். காந்தி படுகொலை செய்யப்பட்ட இந்த ஈர நாளில் ஒரு கோட்சேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறார்கள். அவர்களை குற்றம் சொல்லி புண்ணியமில்லை, அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். மக்களே போல்வர் கயவர் என்றான் வான்புகழ் வள்ளுவர். இந்த கயவர்கள் தங்களுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் செய்ய துணியாத ஒன்றை, எதிர்க்கட்சிகள் செய்ய முடியாத ஒன்றை இன்றைக்கு விவசாயிகள் டெல்லியில் நடத்தி வருகிற போராட்டம் அவர்களுடைய அஸ்தியில் இன்றைக்கு மிகப்பெரிய காய்ச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது. போராட்டத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை புதைந்து கிடக்கிறது. புயலில் பிறக்கும் கீதங்கள் நம் இந்த பூமியை பற்றி உலுக்கட்டும் என்றான் ஒரு கவிஞன். அந்த கவிதை வரிகளுக்கு சிறகுகள் தர வேண்டுமானால் மாணவர்கள் புதிதாக தேட வேண்டும், புதிதாக சிந்திக்க வேண்டும்.
எந்த சூழலிலும் வன்முறையினுடைய நிழல் நம்மை அண்டாமல் நம்மை தற்காத்துக் கொள்வதில் நாம் மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அரண்மனைகளின் சொர்க்கம் என்ற ஒரு காலத்தில் பேசப்பட்ட கந்தகாரில் இருந்து இஸ்தான்புல் வரைக்கும் பச்சை பிறைக்கொடி பட்டொளி வீசி பறக்கும் மண்ணில் இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அச்சத்தின் மடியில் இன்றைக்கு கவிழ்ந்து கிடக்கிறார்கள். நம் மீது பயங்கரவாத முத்திரை குத்துவதற்கு பல பேர் பரபரப்போடு இயங்குகிறார்கள். இல்லாததை இருப்பதாக சித்தரித்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதில் பாசிஸ்டுகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். லெபனான் கவிஞன் கலீல் ஜிப்ரான் சொன்னான், அடிமை ஒருவன் தூங்குவதை கண்டால் அவனை எழுப்பாதீர்கள், ஏனென்றால் அவன் சுதந்திரத்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருப்பான். நான் சொல்லுகிறேன், அடிமை ஒருவன் தூங்குவதை கண்டால் அவனை எழுப்புங்கள், அவனுக்கு சுதந்திரத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னான் கலீல் ஜிப்ரான். சுதந்திரத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குவதற்கு தான் இந்த கூட்டமே தவிர யாரையும் காயப்படுத்துவதற்கல்ல, நம்மை நாமே நியாயப்படுத்துவதற்கு நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். என்ன கொடுமை இது! காந்தியிடம் கேட்டார்கள், வாட்ஸ் யுவர் ரிலிஜியன்? காந்தி சொன்னார், ஐ அம் எ ஹிந்து, ஐ அம் எ கிறிஸ்டியன், ஐ அம் எ முஸ்லீம். நான் இந்துவுக்கு இந்து, நான் முஸ்லீமுக்கு முஸ்லீம், நான் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் என்றார் காந்தி. அது அவர்கள் காதில் அபஸ்வரமாக ஒலித்தது. அது அவர்களுடைய காதில் நாசம் விளைவிக்கிறான் காந்தி என்றவர்களை எண்ண வைத்தது. இந்தியாவினுடைய ஆன்மாவை அளந்து பார்க்க தெரியாதவர்கள், அதிகார பசியிலும் ஆணவ வெறியிலும் எதையும் இந்த நாட்டில் செய்ய முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இதற்கு நீங்களோ நானோ ஆயுதம் ஏந்த வேண்டிய அவசியமில்லை. சிறை செல்ல வேண்டிய தேவையில்லை. கராக்கிரகத்தின் கதவை தட்ட வேண்டுமா? தேவையில்லை. நீங்களும் நானும் இதை முறியடிப்பதற்கு அறிவார்ந்த தளத்தில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் கட்டாயம். அதற்குத்தான் இந்த கருத்தரங்கம். இது கூடி கலைவதற்காக அல்ல. உண்மைகளை நீண்ட நாள் உரையில் வைத்து பூட்டி வைத்துவிட முடியாது. கோட்சேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் இன்றைக்கு காந்தியை அவமானப்படுத்துகிறார்கள். கோட்சேயின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் ஒரு 10 ஆண்டு காலம் நைனிட்டால் சிறையில் இந்த பாரத தேசத்தின் விடுதலைக்கு தவம் இருந்த ஜவஹர்லால் நேருவை துணிந்து கொச்சைப்படுத்துகிறார்கள். ஆனந்த பவனம் என்னும் அழகிய பவனத்தை இந்தியாவினுடைய விடுதலைக்கு தாரை வார்த்து தந்த குடும்பத்தின் பிள்ளை நேருவை காயப்படுத்துவதிலும் நேருவினுடைய கன்னத்தில் அறைவதிலும் அவர்கள் சுகம் காணுகிறார்கள். ஜவஹர்லால் நேரு அலகாபாத் குடும்பத்து பிள்ளை எல்லாவற்றையும் தாண்டி சுகங்களுக்கு அடிமையுறாத சூரிய பெருந்தாய் 10 ஆண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்கு சிறை இருந்தான். அவனுடைய பாச மகள் இந்திரா பிரியதர்சினிக்கு ஐ ஆம் வெரி வெல், ஐ ஹோப் சேம் வித் யூ என்று நலம் விசாரித்து கடிதம் எழுதாமல், என் பாசத்திற்குரிய மகள் இந்திரா காந்தி, இன்றைக்கு நான் உனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இத்தாலி தேசத்தினுடைய விடுதலை வீரன் கரிபால்டியை பற்றி உனக்கு நான் எழுதியிருக்கிறேன். I offer neither pay nor quarters nor professions. I offer hunger, thirst, forced marches, battles and death. இத்தாலி தேசத்தினுடைய விடுதலையை முன்னெடுக்க வருகிறவர்களுக்கு மாத சம்பளம் தர முடியாது, ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியாது, ஒரு வீடு கட்டி தர முடியாது. நான் அவர்களுக்கு பரிசாக தருவது சிறைச்சாலை, சித்திரவதை, வீர மரணம். இதை விருப்பமுள்ளவர்கள் மட்டும், இதை ஏற்க விருப்பமுள்ளவர்கள் மட்டும் என்னை வாருங்கள் என்று அன்றைக்கு ஒரு நாள் கரிபால்டி அழைத்தான் என்று ஜவஹர்லால் நேரு த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரியில் எழுதுகிற பொழுது, அதை படிக்கிற பொழுது நம்மில் ஒரு பரவசம் வந்து பற்றி கொள்கிறது.
ஒரு 10 வயது சிறுமியாக இருந்த பொழுது, ஒரு பாவாடை தரித்திருந்த பருவத்தில், மணல் வீடு கட்டி மகிழுகிற வயதில் அன்றைக்கு இந்திரா காந்திக்கு இந்த கடிதத்தை எழுதினார். இன்றைக்கு அந்த நேருவின் குடும்பத்தையும் காந்தியையும் கொச்சைப்படுத்துவதற்கென்றே இன்றைக்கு ஒரு ஈனத்தனமான அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத்து பொதுவெளியில் நின்று பேசுகிறவன் என்ற தகுதியோடு உங்கள் முன் சொல்லுகிறேன், யாரானாலும் சரி, கல்லறைக்குள் போனதற்கு பிறகு அவர்களை காயப்படுத்துவது என்பது மானிட நேசம் அல்ல. மானிட பற்றில்லாத மகாபாவிகள். செத்து போனவர்களை கூட இன்றைக்கு தூக்கிலே தொங்க விடுவதற்கு இன்றைக்கு அவர்கள் துடிக்கிறார்கள். அண்ணல் காந்தியை இந்த தேசம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. காந்தியினுடைய அணுகுமுறையில், காந்தியினுடைய சில சுலோகங்களில் உங்கள் முன்னால் நிற்கிற நாஞ்சில் சம்பத்திற்கு கூட கருத்து வேறுபாடு உண்டு. பெரியாரின் கருத்தியலில், அண்ணாவின் லட்சியத்தில் ஆழமான பற்று கொண்டு கனவுகள் காணுகிற கால்சட்டை பருவத்தில் களத்துக்கு வந்தவனா. ஆகவே காந்தியை பூரணமாக வாசித்தவன் என்ற நிலையில் காந்தியிடம் இருந்து கூட நான் மாறுபடுகிறேன். ஆனால் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி உள்ள மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி எதை சொல்ல நினைத்தானோ அதன்படி வாழ்ந்து காட்டிய உலகத் தலைவர்களில் உன்னதமானவர் அண்ணல் காந்தி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கும். ஆனால் காந்தி அப்படி அல்ல. நகைச்சுவைக்காக சொல்லவில்லை. டெல்லியிலே காலையில் ஒருவன் வாக்கிங் போகிறான். ராணுவ வீரர்கள் அவனை கைது செய்தார்கள். ஏன் என்னை கைது செய்தாய் என்று கேட்டான். ராணுவ வீரர்கள் சொன்னார்கள், ராணுவத்தால் பாதுகாக்கப்படுகிற பகுதிக்குள் நீ அத்துமீறி நுழைந்திருக்கிறாய், உன்னை நாங்கள் சந்தேகிக்கிறோம். நீ ஒருவேளை பயங்கரவாதியாக இருக்கலாம் என்று ஐயுறுகிறோம். இந்த தேசத்தை காட்டி கொடுக்க வந்தவனாக கூட நீ இருக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆகவே உன்னை கைது செய்கிறோம் என்றார்கள். அப்போது அவன் சொன்னான், இது இராணுவத்தால் பாதுகாக்கப்பட்டது என்று எழுதி வைத்திருக்கவில்லையே, எழுதி வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோருக்கும் தெரிந்ததுதான், நீ ஏன் நீங்க வந்தாய் என்று கேட்டார்கள். அப்போது அவன் சொன்னான், நான் வாக்கிங் வந்தேன், நான் பயங்கரவாதி இல்லை, நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றான். அப்படி என்றால் வேர் இஸ் யுவர் ஐடென்டிட்டி கார்டு, உன்னுடைய ஐடென்டிட்டி கார்டை கொடி என்று கேட்டார்கள். அப்போது அவன் சொன்னான், வாக்கிங் வரும் பொழுதுமா கொண்டு வருவார்கள் ஐடென்டிட்டி கார்டு, என்னை விட்டு விடுங்கள் என்றான். இல்லையா? இல்லை. அப்படி என்றால் இந்தியாவின் தேசிய கீதத்தை சொல்லென்றார்கள். அவன் சொன்னான், தெரியாதென்றான். அப்பொழுது இராணுவ வீரர்கள் சொன்னார்கள், நம்புகிறோம், நீதான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று. இதை சிரிப்பதற்காக சொல்லல, நாம் எப்படி அந்நியமாகி கொண்டு வருகிறோம் என்பதற்கு இந்த துணுக்கு நமக்கு ஒரு பாடம் கற்றுத்தருகிறது. எந்த பிலாசபி ஆனாலும் அதிலே ஒரு இன்வால்வ்மெண்ட், ஒரு முழு ஈடுபாட்டோடு இருந்தால் மட்டும்தான் நாம் நினைத்ததை சாதிக்க முடியும். அண்ணலம்பெருமானார் தான் உலகத்திற்கே வழிகாட்டுகிறார் அந்த இடத்தில் நின்று கொண்டு. அவர் சொன்னார், யா அல்லாஹ், உன்னை தேடி நான் வருகிற வரையிலும் என்னை ஏழையாகவே வைத்துக்கொள் என்று சொன்னார். தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தில் அவர் முகம் பார்த்தார். உலர்ந்த பேரிச்சம்பளங்களையும் தண்ணீரை மட்டுமே குடித்தவர் உயிர் வாழ்ந்தார். தன்னுடைய வீட்டில் கதவு கிடையாது, ஆட்டுத்தோலால் கதவு பொருத்தி இருந்தார். இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி வாழ்ந்தார். இன்றைக்கு அரசியலில் அறமும் நியாயமும் இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்ட காலகட்டத்தில் பூத்து வருகிற என் தம்பிகளுக்கு சொல்வேன், நீங்கள் நிறைய தேட வேண்டும். வாழ்க்கை என்பது ஒன்றரடியில் பிறந்து 6 அடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல. நிலத்தில் விளைந்தவர்களை தின்று திரிந்து கதை முடிப்பதல்ல. உண்ட உணவின் கொழுப்புக்களை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல. வாழ்க்கை என்பது ஒரு குறிக்கோள் உள்ள வாழ்க்கை. உங்கள் நெஞ்சில் ஒரு குறிக்கோள் என்கிற யாரோ பேசும் பொழுது சொன்னார்கள், ஒரு பொறி,
த ஸ்பார்க், அதை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். காந்தியிடத்தில் ஒரு ஸ்பார்க் இருந்தது. அவர் தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராகத்தான் பணியாற்ற போனார். வழக்கறிஞராக பணியாற்ற போன இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ரயில் அவர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து பயணிக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற நிறத்திமிர் பிடித்த வெள்ளைக்காரன் காந்தியிடத்தில் கேட்டான், நீ ஏன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் செய்கிறாய்? நீ கருப்பன், உனக்கு அதற்கு உரிமை இல்லை என்றார்கள். ஏன் உரிமை இல்லை என்றவர் திருப்பி கேட்டார். எட்டி உதைத்து ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலில் இருந்து காந்தியை வெளியே தூக்கி வீசி எறிந்தான். வந்து விழுந்தவுடனே காந்தி சொன்னார், இன்றைக்கு நீ என்னை வெளியே தூக்கி வீசி எறிந்திருக்கிறாய், உன்னை இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவதுதான் என்னுடைய லட்சியம் என்ற ஸ்பார்க் அந்த நேரத்தில் அவர் முடிவெடுத்தார். அதற்கான வேள்வியில் அவர் தன்னை பரிபூரணமாக அர்ப்பணித்துக் கொண்டார். அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அந்த மகத்தான மனிதனை, எல்லோரும் மனிதர்கள் அல்ல, மனிதர்களில் அவர் மகோன்னதமான மனிதர். எந்தவித ஆசாபாசங்களுக்கும் அவர் அடிபணியவில்லை. எந்த காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தினாரோ, எந்த விடுதலையை முன்மொழிந்ததற்கு முகம் தந்தாரோ, அந்த விடுதலை சாத்தியமாகி தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஜவஹர்லால் நேரு அன்றைக்கு பட்டாபிஷேகம் அவருக்கு நடைபெறுகிற பொழுது அந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூட அவர் அந்த இடத்தில் இல்லை. அன்றைக்கு அவர் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இணக்கமில்லாத சூழ்நிலையில் ஒருவனை ஒருவன் கத்தி எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவன் தாக்க முற்படுகிறார்கள், இரத்தம் சிந்துகிறது இந்த மண்ணில் என்று கேள்விப்பட்டு, என் பெருமைக்குரியவர்களே, அன்றைக்கு அவர் நவகாளியில் நடந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, மகத்தானவனை, மகோன்னதமானவனை, இந்து முஸ்லிம் இணைப்பிற்கு இவன் ஒரு பாலமாக இருக்கிறான் என்கிற வஞ்சினமும் என்கிற வன்மமும் என்கிற வக்கிரமும் அந்த பாசிஸ்டுகளுக்கு அன்றைக்கே இருந்தது. அன்றைக்கு அந்த வக்கிரத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று யோசித்தார்கள். நீண்ட நாள் திட்டமிட்டார்கள். ஒரு தடவை 2 தடவை அல்ல, 8 தடவை காந்தியை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள். எல்லா முயற்சிகளிலும் இருந்தும் அவர் தப்பித்தார். அந்த சவார்கர் வீர சவார்கர், அவன் வீர சவார்கர் அல்ல, அவன் கோழை சவார்கர். இன்றைக்கு அவனுடைய சிலையை நாடாளுமன்ற வளாகத்தில் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய அவமானமாக அந்த சிலையை நான் பார்க்கிறேன். இங்கே எனக்கு முன்னால் பேசிய செந்தில் சுட்டி காட்டியதை போல அந்தமானுக்கு போயிருந்த பொழுது அந்தமான் சிறை கூடத்தை நான் போய் பார்த்தேன். வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்து அவன் உட்கார்ந்திருந்த அறையில் நான் நோட்டமிட்டேன். நீங்கள் என்றைக்காவது இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு உண்மையாக இருந்திருக்கிறீர்களா? இந்தியாவினுடைய விடுதலை பயிருக்கு ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு சொட்டு இரத்தம் நீங்கள் காணிக்கை தந்ததுண்டா? இந்தியாவிலே விடுதலை சாத்தியமாயிற்றென்றால் இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானித்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதுதான் இந்த நாட்டின் வரலாறு. மார்க்க அறிவிருக்கிற நமக்கு இன்றைக்கு வரலாற்று அறிவில்லை. அதனாலே நம்மை கிள்ளுக்கீரையாக அவர்கள் கருதுகிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், எகத்தாளம் பேசுகிறார்கள். நம்மை பயங்கரவாதி என்று முத்திரை குத்தி நம்மை அந்நியமாக்குவதற்கு அவர்கள் துடிக்கிறார்கள். சமூக நல்லிணக்கமும் சமயங்களுக்குடைய சபிக்குத்தன்மையும் இந்த நாட்டில் ஒரு முடிவுக்கு வருமானால் மிகுந்த கவலையோடு உங்களிடம் பதிவு செய்கிறேன், இந்தியா என்றொரு தேசம் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கார்டு என்று இந்தியாவை ஒரு சிமிழுக்குள் இணைப்பதற்கு அவர்கள் சிந்திக்கிறார்கள். இந்தியா ஒரே நாடா? தேடுங்கள். சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில் இந்தியா இருந்ததா? மாமன்னன் ஷாஜகான், அவுரங்கசீப் காலத்தில் இந்தியா இருந்ததா? Feed the military man, capture the nation. வாளால் இந்த வையகத்தை கலக்கினான்.
உலகத்தின் முக்கால் பகுதியை தன் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தான். மாவீரன் அலெக்சாண்டர் தக்கான பீடபூமி வரைக்கும் தான் வந்தான். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், அலெக்சாண்டர் காலத்தில் இந்தியா இருந்ததா? கில்ஜியின் காலத்தில் இருந்ததா? அலாவுதீன் காலத்தில் இருந்ததா? ரத்தம் சிந்துவதை கண்டு யுத்தத்தை நிறுத்தினானே மாமன்னன் அசோகன், அவன் காலத்தில் இந்தியா இருந்ததா? இல்லை. நாங்கள் ஒன்றும் தேச விரோதிகள் அல்ல. இந்தியாவை ஏற்க மாட்டோம் என்று சொல்லுகிற இடத்திலும் நீங்களும் நானும் இல்லை. நாங்கள் இந்தியாவை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்தியாவை ஏற்றுக்கொண்டோம் என்கிற காரணத்திற்காக என்னுடைய பண்பாட்டை, என்னுடைய மொழியை, என்னுடைய மார்க்க நம்பிக்கையை அழித்து விடலாம் என்று கருதினால் அதற்கு ஆவி துறப்பதற்கும் நாங்கள் தயார். அந்த சபதத்தை எடுக்க வேண்டிய நாடு இந்த நாள். எங்கே இருக்கிறது இந்தியா? நான் காலையில் சாப்பிடுவது இட்லி, நான் மத்தியானம் சாப்பிடுவது அரிசி சோறு, நான் இரவு சாப்பிடுவதும் இட்லி இல்லாவிட்டால் கஞ்சி. நீ காலையில் சப்பாத்தி, மத்தியானம் சப்பாத்தி, சாயங்காலம் சப்பாத்தி, சயனிக்க போவதற்கு முன்னால் சப்பாத்தி, 4 வேளை சப்பாத்தி நான் தின்றால் எனக்கு கபர் ரெடி ஆகிவிடும். முடியுமா? உண்ணுகிற உணவில் நீயும் நானும் ஒன்றா? எண்ணுகிற எண்ணத்தில் நீயும் நானும் ஒன்றா? காணுகிற கனவில் நீயும் நானும் ஒன்றா? எனக்கு 4 முழம் வேட்டி போதும். நீ ஆஸ்திரேலியா கங்காரு மாதிரி வருகிறாய், எது இல்லாமோ அணிந்து கொண்டு. எனக்கு 4 முழம் வேட்டி போதும், ஒரு சட்டை போதும் எனக்கு. நான் 200 ரூபாயில என் ட்ரெஸ்ஸை முடிச்சிருவேன். நீ போடுற ட்ரெஸ் 11 லட்சம் தெரியுமா? நீ சாப்பிடுற சாப்பாடு ஜப்பான் காளான் விலை தெரியுமா? 6 லட்சம். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. அவன் சாப்பிடுற சாப்பாடு ஜப்பான் காளான் 6 லட்சம் ரூபாய். அவன் போடுற ட்ரெஸ் 11 லட்சம். நான் போடுற ட்ரெஸ் 500 ரூபாய். எனக்கு கூச்சமாக இருக்கும். நாஞ்சில் சம்பத்து நாளை தமிழ் சார் ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி தாங்க மாமான்னு கேட்டா தரமாட்டாரா? தருவாரு. எளிமைதான் அழகு, எளிமைதான் வாழ்க்கை, எளிமைதான் ஐஸ்வர்யம். இதை பெருமானார் வாழ்ந்து காட்டினார். நீ 11 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு சுட்டு போடுற, 6 லட்சம் ரூபாய்க்கு காளான் தின்ற. நீ இந்தியாவில் எல்லாம் நான் என்று கருதுகிறாய். இல்லை, ஒன்ன மாதிரி சொன்னவனை நான் பார்த்துருக்கேன் ஹிஸ்டரியில். ஐ ஆம் த மைட்டி ஸ்டேட், நானே அரசு, நானே எல்லாம் என்றான். அவன் பேர் ஹிட்லர். ஆல் த ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட்ஸ், எல்லா நீதிபதிகளும் என் வழக்கறிஞர்கள் தான். ஹிட்லர் எல்லா நீதிபதிகளும் என் வழக்கறிஞர்கள் என்றான். ஐ ஆம் த ஸ்டேட், நானே அரசு, நானே எல்லாம் என்றான். கடைசியில் அவன் கதி என்ன? ஆஷன் வேசியம் திறந்தவெளி சிறைச்சாலையில் 40 லட்சம் யூதர்களை அன்றைக்கு விஷவாயு கொடுத்து கொன்று முடித்தான் ஹிட்லர். இங்க ஒரு பயங்கரவாத முத்திரையை குத்தி எங்களுக்கு பாடையை பரிசாக தருகிற பாவிகளுக்கு சொல்வேன், ஹிட்லர் எப்படி செத்தான் தெரியுமா? கடைசியில் அவனுடைய காதல் மனைவியை கட்டி அணைத்து கொண்டு துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். உனக்கு சொல்லுகிறேன், ஹிட்லருக்காவது ஒரு மனைவி இருந்தார். நீ அதுவும் இல்லாதவன். இந்தியாவின் விடுதலை வரலாறு உனக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேட்கிறேன் நான். நீ எங்களை தேச விரோதிகள் என்று முத்திரை குத்துறான். நாங்க காந்தியை உச்சரித்து உயிர் வாழ்கிறோம். தாழ்வுற்று வறுமையை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி வாழ்க என்று ஆராதித்தான் எங்கள் யுகக்கவிஞன் சுப்பிரமணிய பாரதி.
காந்தியின் மீது கடுமையான கருத்து வேறுபாடு தந்தை பெரியாருக்கு. காந்தி கொல்லப்பட்டார் என்ற ஈரச் செய்தி கேட்ட பொழுது கண்ணீர் உகுத்து அழுது துடித்து போன எங்கள் தந்தை பெரியார் காந்தி கொல்லப்பட்ட நாளில் இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று பேசினார். நாங்கள் ஆபத்தானவர்களா? நாங்கள் பிரிவினைவாதிகளா? மாமன்னன் மகுடம் தரித்திருந்தவன், எங்களுக்கு ஒரு மரியாதையை பெற்று தந்தவன். நான் கேட்கிறேன், நாங்க என்ன பாவம் செய்தோம்? என்னை சந்தேகிக்கிறாய், என்னை கண்காணிக்கிறாய், என்னை நிழல் போல் தொடருகிறாய். நான் வைத்திருக்கிற குல்லாவுக்குள்ளே ஏதோ குண்டிருப்பது மாதிரி சித்தரிக்கிறாய். என் தாடிக்குள்ளே ஏதோ பாஸ்பரஸ் இருப்பது மாதிரி பயப்படுகிறாய். என்னுடைய மார்க்கத்தை நீ துணிந்து கொச்சைப்படுத்துகிறாய். நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றி தந்த சட்டத்தை நீ நாடாளுமன்றத்திலே அத்துமீறுகிறாய். அழுவார் இல்லாமல் அழுகி சாவீர்கள். என்ன அக்கிரமம் இது? காந்தியை கொலை செய்ததை நியாயம் என்று பேசுகிறான். நெஞ்சில் நிலநடுக்கம் இருக்கிறது. கோட்சேவுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று பேசுகிறான். பேசலாமா? கோட்சேவுக்கு கோவில் கட்டலாம் என்று பேசுவதற்கு ஒரு துணிந்து விட்டால் நான் அவர்களை கேட்கிறேன், இதற்கு பேரா நாடு? என்ன ஒரே நாடு? ஒண்ணு இல்லை. உண்ணுகிற உணவு, உடுத்துகிற உடை, பேசுகிற மொழி, பேணுகிற கலாச்சாரம், உனக்கு எனக்கு வித்தியாசம். நான் காலையில் அதிகாலை 4:30 மணிக்கு துயில் எழுந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அழைக்க வருவதற்கு முன்னால குளிச்சிட்டேன். காலையில் ஒருக்கா குளித்தேன், சாயங்காலம் ஒருக்கா குளித்தேன். இத்தனைக்கு தண்ணி வசதி இல்லாத நாடு என் நாடு. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணநிதி மேனி மேவி ஆறு பலவோட மேனி செழித்த தமிழ்நாடு இல்லை, மேனி வறண்ட தமிழ்நாடு. தண்ணி வசதியில் நான் 2 தடவை குளிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும். உனக்கு தண்ணி வசதி இருக்கு. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை எல்லாம் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவநிதிகள். அந்த கரையில் நீ குடியிருக்க, ஆனா நீ குளிக்க மாட்ட. ஒரே நாடா? குளிக்க மாட்டான். நாகூர் தர்காவுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை நேர்ந்து விட்டு இருக்காரு சுலைமான் சாஹிப். பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டு இருக்கிற ஆடுன்னு சொல்லி எல்லாரும் அந்த ஆடை பாராட்டுறாங்க. கடா எய்த்து விட்டு பக்கிரி சாமியும் கடைக்கு போனாருன்னு சொன்னா ஒரு கட்டி கீரையை வாங்கி கொண்டு போட்டுருவார். நாகூர் தர்காவுக்கு நேர்ந்தது அப்படின்னு. எய்த்து விட்டு அம்புஜா அக்காவும் சந்தைக்கு போனாங்கன்னா 1 கிலோ அன்னைக்கு பிழிந்தெடுத்த தேங்காய் புண்ணாக்கம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆடு தின்னு கழுத்து வரைக்கும் கொழுத்து கிட்டத்தட்ட முதலமைச்சர் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு தீனி வைக்க முடியாது, யாரையும் எகிரி குதிக்கும். ஏதோ அதுக்கு ஒரு உள்துறை அமைச்சர்னு நினைப்பு. யாரை பார்த்தாலும் பாயும். அப்ப சுலைமான் சாஹிப் சொன்னாரு, அவருக்கு மனைவி அசீனா, இன்னி இதை வச்சிருக்க கூடாது, நேர்த்தி கடனை நிறைவேற்றிடணும். நாளைக்கு நான் சுப்பிரமணியனுக்கு ஆட்டோவை சொல்லிடுறேன், இந்த லோடு ஆட்டோவை சொல்லிடுறேன், நாகூரில் கொண்டு விட்டுருவோம், நீ எவனையாவது ஒரு தினம் சம்பளத்துக்கு கூப்பிடுன்னு சொல்லி 1000 ரூபா தரலாம். நாகூர் வரைக்கும் இந்த ஆடை லோடு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு விட்டுருந்தாங்க. சுப்பிரமணியம் 1000 ரூபா கிடைக்கி. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திலே 200 ரூபா தர மாட்டேங்கிறான், அதில் 15 ரூபா எடுத்துடுறான். 1000 ரூபா கிடைக்குதுன்னு போனான். கிட்ட போறான், ஆட்டுக்கு ஸ்மெல்லு தாங்க முடியல. மூக்க பொத்திட்டு 10,000 இருந்தாலும் எனக்கு வேண்டான்னு போயிட்டான் சுப்பிரமணியன். அதுக்கு பிறகு கேரளாவிலேருந்து மேனன் ஒரு தினம் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அவனும் கஷ்டப்படுறான், மகளுக்கு ஃபீஸ் கட்ட ரூபா இல்லை. மேனன் ஞானாയി
ரூபாய் தரணும்ட்டு ரூபாயை முன்பணமாக வாங்கிட்டு போனா அவனுக்கு வாடை பொறுக்க முடியாமல் ரூபாயை கொடுத்துட்டு அவனும் போயிட்டான். பெங்களூரில் இந்த ஒரு தான் வந்தான், எடியூரப்பா ஆள். அவனு ஆடை அவுக்க போனா ஸ்மெல் தாங்க முடியலை. பிறகு ஆந்திராவில் இந்த ஒரு தான் வந்தான், அவனாலேயும் வாடை பொறுக்க முடியாமல் இந்த உத்தியோகம் வேண்டான்னு போயிட்டான். பிறகு யோகி ஆதித்யநாத்துக்கு உறவுக்காரன் ஒரு தான் வாரான், 1000 ரூபா போதும்னு சொல்லிட்டு வந்து அவன் அவுக்கு இதுக்குன்னு ஆடு கிட்ட நெருங்கிட்டான். ஆடு அத்துட்டு ஓடிட்டு, ஏன்னா இவனுக்கு வாடை ஆட்டுக்கு பொறுக்க முடியல. ஒரே நாடா? அதான் சொல்றேன், ஒரே நாடா இல்ல. நீ அதை வல்லாதிக்கத்தின் மூலமாக, பாசிசத்தின் மூலமாக, மிலேச்சத்தனமான மிருக நியாயம் கூட இல்லாத சட்டங்களின் மூலமாக நடைமுறைப்படுத்தி விடலாம் என்று நீ கருதுகிறாய். நாஞ்சில் சம்பத் அதை எதிர்கொள்வதற்கு ஆண்மை இல்லாதவனாக இருப்பான். ஆனால் ஜாபித் ஜாஃபர் அதை எதிர்கொள்ளுகிற இடத்திற்கு நாளைக்கு வந்து நிற்பான். என்னாச்சு? ஆல் இந்தியா சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் இப்படி பேனர் போட்டான். எங்கே? பஞ்சாபில். 16 வயசு மாணவன் பேசினா. பஞ்சாபில் ஏற்பட்டுவிட்ட இந்த பிரச்சனைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படிதான் தீர்வு எட்ட வேண்டும் என்று யார் சொன்னாலும் அவர்களுக்கு எங்கள் ஆதரவு கிடையாது. will not have our support. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் பஞ்சாப் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று யார் சொன்னாலும் அவர்களுக்கு எங்கள் ஆதரவு கிடையாது. பாகிஸ்தான் என்கிற முகத்தோடும் முகவரியோடும் ஒரு நாடு பிரிந்ததை போல நாங்கள் காலிஸ்தான் என்கிற முகத்தோடும் முகவரியோடும் பிரிந்து செல்ல விரும்புகிறோம். nothing short of Khalistan is acceptable to us. காலிஸ்தான் தர முடியாது என்று காலித்தனத்தை யாராவது கட்டவிழ்த்து விட்டால், கட்டவிழ்த்து விடுகிறவர் யாராக இருந்தாலும் இந்திராவுக்கு இந்திராவின் உயிரை பரிசாக தந்ததை போல் அவர்களுக்கு அவர்களின் உயிரை பரிசாக தருவோம் என்றான் ஒரு மாணவன். வரலாறு இது. மாணவர்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். 1965 மொழியின் முகம், என்னுடைய முகத்தில் அடுத்தவனுடைய முகவரியை எழுத அனுமதிக்க முடியாது. மொழி எனது கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம். இந்த கவசத்தை எந்த கட்டத்திலும் கலற்றி தூர எறிந்து விட முடியாது. மொழி எனக்கு உள்ளாடுகிற உயிர். இந்த உயிரை நான் எதன் பொருட்டு விளக்க முடியாது. எனக்கு மொழி முக்கியம் என்று பேசப்படுகிற எங்கள் நாட்டில் வல்லாதிக்க இந்தியை அன்றைக்கு நுழைத்த காலகட்டத்தில் என் பெருமைக்குரியவர்களே, என்னால் பொருள் படைத்தோர்கள் புறக்கணித்த பொழுதும் தமிழே உனக்காக இழப்பதற்கு என்னிடத்தில் ஒரு உயிர் இருக்கிறது என்று சொல்லி உயிரை தருவதற்கு துச்சமன வீதிக்கு வந்தவர்கள் மாணவர்கள். அவன் பேர் சிவகங்கை ராஜேந்திரன். மண்ணெல்லாம் வீரம் பேசும் சிவகங்கையில் பிறந்தவன். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கலை தேட போனான். ஆதிக்க இந்திய எதிர்த்து நடந்த ஊர்வலத்தில் ஆதிக்க இந்தி வீழ்கை என்று மூறி முழங்கி கொண்டு போனான். துப்பாக்கி எடுத்து குறிவைத்தான் போலீஸ். பட்டண கலற்றி நெஞ்சை திறந்து காட்டினான். துப்பாக்கி குண்டுகள் சரமாரியாக அவன் மார்பில் பதம் பார்த்தது. துடி துடித்து செத்து கீழே விழுந்தான். கங்கா ஜலத்தை மாதிரி பெட்ரோலை தூக்கி தலையில விட்டான். தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்தான். பற்றி பிடித்து எரிகிற தீ ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு எரிகிறது. முத்து பற்கள் வெடித்து சிதறுகிறது. மோகன முடி கருகி சுருளுகிறது. உடம்பில் இருந்து தண்ணீர் ஆறாக ஒழுகுகிறது. வறண்டு கிடக்கிற வயலை போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்கிறது.
ஆவி முடிகிற அந்திம காலம் நெருங்குகிறது. சாவை சந்திக்க போகிறோம் என்றவன் நினைக்கிறான். கீழே விழுகிற பொழுது ஆதிக்க இந்தி வீழ்க, அன்னை தமிழ் வாழ்க என்று மூறி முழங்கி முடிந்து போனார்கள். மாணவர்கள் பற்ற வைத்த தீ. மாணவர்களாலேயே இதை செய்ய முடியும் என்றால், ஈமானின் மீது ஈடில்லாத நம்பிக்கை உள்ள நீங்கள் இந்த நாட்டின் வரலாற்றை இன்னொரு திசைக்கு கொண்டு செல்வதற்கு நினைத்தால் முடியாதா? முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. மாமன்னன் பகதூர் ஷா, மாமன்னன் பகதூர் ஷா, அவன் பகதூர் ஷாவாக முடிசூட்டி கொண்டான். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு அங்குலம் நிலம் தர முடியாதென்றான். நான் தான் இந்த தேசத்தின் மன்னன் என்று பகதூர் ஷா முடிசூட்டி கொண்டார். ஆயுதங்களாலும் ஆதிக்க விரிபிடித்த சட்டங்களாலும் நம்மை ஆக்கிரமித்து வைத்திருந்தவர்கள், கொள்ளை கொடி விரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்திய தாசர்கள் மாமன்னர் பகதூர் ஷாவை கைது செய்தார்கள். கராக்கரகத்தில் பூட்டி வைத்தார்கள். சிறை வைக்கப்பட்டார் பகதூர் ஷா. காலையிலே அவருக்கு பசித்தது. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு காலை உணவு வேண்டும் என்று கேட்டார். ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் நில்லுங்கள் என்றார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு தாம்பாளத்தில் துணி மூடப்பட்டிருக்கிறது, தாம்பாளத்தை கொண்டு கொடுத்து, இதோ உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் என்றார்கள். அந்த துணியை விலக்கிவிட்டு அவன் சாப்பிடுவதற்காக துணியை விலக்கி பார்த்த பொழுது அவனுடைய 2 புதல்வர்களின் வெட்டப்பட்ட தலை அந்த தாம்பாளத்தில் இருந்தது. அப்போதும் பகதூர் ஷா அளவில்லை. நீ அளவில்லையா என்று பிரிட்டிஷ் போலீசார் கேட்டான். அப்போது பகதூர் ஷா சொன்னான், மன்னர்கள் ஒரு நாளும் அழுவதில்லை என்று பதில் சொன்னான். ஒரு அங்குல நிலம் உனக்கு தர முடியாது என்று சொன்ன மாமன்னன் பகதூர் ஷாவை ரங்கூனுக்கு, பர்மாவுக்கு நாடு கடத்தினார்கள். அங்கேயே மடிந்தார். ஓர் அங்குலம் நிலம் தர முடியாது என்று சொன்ன மாமன்னன் பகதூர் ஷாவுக்கு 6 அடி நிலம் இந்த மண்ணில் கொடுக்க முடியவில்லை. இதுதான் நம்ம வரலாறு. அங்கே அடக்கம் செய்யப்பட்டார். இந்தியாவினுடைய விடுதலையை காந்தியினுடைய அஹிம்சையும் காந்தியினுடைய உண்ணாவிரத போராட்டமும் இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானிக்காது. முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆயுதத்தின் மூலமே இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான் மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். கடல் கடந்த நாடுகளுக்கு விஜயம் செய்து அங்கே பாசறையமைத்தான், பாடி வீடுகளை தயார் செய்தான். அந்த நேதாஜி ரங்கூனுக்கு சென்ற பொழுது மாமன்னன் பகதூர் ஷா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நின்று கொண்டு கண்ணீர் சிந்தி கதறி எழுதுவிட்டு நேதாஜி சொன்னார், மாமன்னன் பகதூர் ஷா, உன்னுடைய வைராக்கியத்தை, உன்னுடைய ஊக்கத்தை, உன்னுடைய உள்வலியை இந்த தேசத்தின் விடுதலைக்கு போராடுகிற எனக்கு கடந்தா என்று கேட்டார் நேதாஜி. இந்தியாவின் இளைய தலைவர் என்று பேசப்படுகிற ராஜீவ் காந்தி ரங்கூனுக்கு சென்ற காலகட்டத்தில் மாமன்னன் பகதூர் ஷாவின் சமாதியிலே நின்று அன்றைக்கு வணங்கினார். நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய வரலாற்று பெருமைக்குரிய எங்களை பயங்கரவாதி என்று முத்திரை குத்துவதற்கு நீ முயற்சித்தால் நீ எந்த ஆயுதத்தை எடுக்கிறாயோ அதே ஆயுதத்தால் பதில் சொல்லக்கூடிய ஒரு படை இந்தியாவில் திரண்டு வருவதை எந்த ஏகாதிபத்தியமும் தடுக்க முடியாது என்று எச்சரிக்க வேண்டிய கடமை நாஞ்சில் சம்பத்திற்கு இருக்கிறது. இந்தியா ஒரே நாடு அல்ல. இந்தியா could not be considered as a nation. மகாத்மா காந்தி பிரிவினையை விரும்பினாரா? விரும்பவில்லை. மரணம் அவரை துரத்துகிறதை அவர் உணரவில்லையா? உணர்ந்தார். நாதுராம் கோட்சே, அவனை பற்றியெல்லாம் நான் பேசி இந்த மேடையில் அவருக்கு ஒரு விளம்பரத்தை தர விரும்பவில்லை. அன்றைக்கு அவர்கள் குறிபார்த்தார்கள். 1944 நாதுராம் கோட்சே பஞ்சக்கனி என்கிற இடத்தில் கையிலே துப்பாக்கியோடு நிற்கிறான் காந்தியை கொலை செய்வதற்கு. அந்த துப்பாக்கியை அன்றைக்கு புனேயில் ஒரு தங்கும் விடுதியை நடத்தி கொண்டிருந்த மணிசங்கர் புரோஹித் என்பவர் அந்த துப்பாக்கியை வாங்கி பறித்து அன்றைக்கு காந்திக்கு உயிர் தந்தார்.
காந்தியிடத்தில் அவர் சொன்னார், மணிசங்கர் புரோஹித் சொன்னார், உங்களை கொல்ல வந்தார்கள், உங்களை கொன்று முடிக்க வந்தார்கள். என்னுடைய குலை நடுங்கிற்று. அந்த கைவன் கையில் இருந்து துப்பாக்கி பறித்து உங்களை காப்பாற்றினேன், கடவுள் எனக்கு தந்த வரம் என்றவன் கதறி எழுதான். அப்பொழுது நான் அவனை சந்திக்க விரும்புகிறேன் என்றான். யார? கோட்சேவை, நாதுராம் கோட்சேவை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்றார் காந்தி. மணிசங்கர் புரோகிதத்திலே அவனை அழைத்து வா என்றார் காந்தி. நான் அவனிடத்திலே பேச விளைகிறேன், அவன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது அதை அறிந்து கொள்ள நான் அவாவுகிறேன், அழைத்து வா அவனை என்றார் காந்தி. நாதுராம் கோட்சே இடையிலே மணிசங்கர் புரோஹித் சென்றார். நீ காந்தி கொலை செய்ய வேண்டும் என்று கொடுவாளோடு வந்தாய், ஆனால் அவர் உன்னை சந்திக்க விரும்புகிறார், உன்னிடத்தில் அளவலாக விரும்புகிறார், வா நாதுராம் கோட்சே என்று சொன்ன பொழுது வர முடியாதன்னா. இப்படி எதிரிகளுக்கான இடத்தை கூட இருப்பை கூட உறுதி செய்கிற இதயம் உள்ளவனாக இருந்தார் காந்தி. அவரை கொன்று முடித்த நாளில் இருந்து என்னுடைய தேசம் இன்னும் கண்ணீரில் கவலையில் தத்தளிக்கிறது. உங்களையும் என்னையும் ஒரு அச்சம் மிரட்டி கொண்டே இருக்கிறது. எப்போது ஆபத்து வந்துவிடும் என்று ஏங்குகிற இடத்தில் நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பாபர் மசூதியை உடைத்து நொறுக்கினார்கள். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது, அற்புதமான தீர்ப்பு. உடைத்தவனுக்குத்தான் அது உரிமை உடையது என்றார்கள். திருவாரூர் முருகன் லலிதா ஜுவல்லரியை உடைத்து விட்டான். இந்த தீர்ப்பை கேட்டு திருவாரூர் முருகன் சொன்னானாம், லலிதா ஜுவல்லரி எனக்குத்தான் உரிமை உள்ளது. திருவாரூர் முருகன் செத்துட்டான். நான் கேட்கிறேன், நீதிமன்றங்களே எங்களுடைய நியாயத்தை ஆழக்குழி தோண்டி புதைக்கிறது. ஆகவே இந்த நாட்டில் மாணவர்கள் நிறைய தேடுங்கள், சரித்திரத்தின் வெளியில் உலவுங்கள். இந்த தேசத்தினுடைய விடுதலையை தீர்மானித்தது நாம் தான் என்பதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றுதி சொல்லுங்கள். எங்களை யாரும் ஏய்க்கவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது என்பதை எதிரிகளுக்கு புரியும்படியாக சொல்லுங்கள். மார்க்க அறிவை காட்டிலும் வரலாற்று அறிவு நமக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது. நீங்கள் விரும்பிய கல்வியை கற்க முடியாது. உங்கள் மகன் ஒரு டாக்டராக வேண்டும், ஒரு கசாப்பு கடை நடத்துகிற ஒரு ஷாகுல் ஹமீதினுடைய மகள் டாக்டராக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அவள் படித்தாலும் அவள் 1200க்கு 1176 மதிப்பெண் பெற்றாலும் அவள் டாக்டராக முடியாது. என்னுடைய மாணவ பருவத்தில் எங்க ஊர்ல திமுக கூட்டம் நடக்கும். ஒரு சிறப்பு பேச்சாளர் டாக்டர் பேகம் இளவரசி MBBS என்று போடப்பட்டிருந்தது. திருவிதாங்கோட்டில் பேச்சு கேட்கறதுக்கு நான் சைக்கிள் எடுத்துட்டு போறேன். டாக்டர் பேகம் இளவரசி. யார் இந்த பேகம் இளவரசி என்று விசாரித்தால், ஒரு கை ரிக்ஷா தொழிலாளியின் மகள். அன்றைக்கு கலைஞரால் அவருடைய பிள்ளை டாக்டர் ஆனார். இன்றைக்கு யார் கருணை காட்டினாலும் டாக்டர் ஆக முடியாது. நம்முடைய கல்வி, நம்முடைய வேலை வாய்ப்பு, நம்முடைய உரிமை எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் வெளிச்சம், எல்லோருக்கும் வாழ்க்கை, எல்லோருக்கும் நித்திய ஜீவன், இதற்கு உத்தரவாதம் தருவதற்கு பேர் தான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் சித்திக்கவில்லை என்ற கவலையை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழை படிச்சீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவு வந்துடும். அருணகிரிநாதர் முருகனை கொண்டாடுவார். இப்ப முருகனுக்கு ரொம்ப மரியாதை. முருகன் என்னமோ பூத்தி அஜெண்டா வரப்போறது மாதிரி பல பேர் கனவு கண்டுட்டு இருக்கான். அந்த முருகனை கொண்டாடின அருணகிரிநாதர் முருகனையே ஒரு இடத்துல ராவுத்தர்ன்றார். ஆமா, முத்தை தெரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சிரவண முத்திக்குரு வித்துக்குரு பரணி என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 33 தமரரு மடிவேண
10 தலை தத்தக்கணைதொடு ஒற்றைக்கிரி மற்றை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரட்சித்தருளுவது ஒரு நாள் எண்ணு சந்த திருப்புகள்ல முருகனை ஆராதித்த எங்கள் அருணகிரிநாதர் ஒரு இடத்துல முருகனை மயிலேறும் ராவுத்தனே என்று கொண்டாடினார். அதுதான் இந்த நாட்டின் பண்பாடு. அந்த பண்பாட்டுக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. நான் இனி எத்தனை நாள் பேசுவேன் எனக்கு தெரியாது. அறைகுவல்களும் ஆபத்துகளும் என் தலைக்கு மேல் தொங்குகிறதை நான் உள்வாங்கிக் கொள்ளுகிறேன். ஒரு நாள் உயிர் போய்விடும். ஆனால் என் அடுத்த தலைமுறை இந்த போரை நடத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. மரண மேடையில் நின்று கொண்டு அன்றைக்கு உமர் முக்தார் சொன்னான், we will never surrender, we will either win or die, we have the next generation to fight, the generation after and next. மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் என்னால் முடியாதது உங்களால் முடியும், உங்களால் விடியும். I never quite aspire. நான் நம்பிக்கையோடும் சோர்வில்லாமலும் இருக்கிறேன். அண்ணல் காந்திக்கினுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனே, மனித புனிதனே, மனிதர்களில் மகோன்னதமானவனே, கொள்ளை கொடி விரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை ஆயுதம் ஏந்தி வீழ்த்தாமல் அஹிம்சையினாலே வீழ்த்திய அதிசயமே, மகத்தானவனே, நீ கொலை செய்யப்பட்டாய். உன்னுடைய கொலையை அரங்கேற்றிய கொலையினும் கொடியவர்கள் இன்றைக்கு கோட்டை கொலுமண்டபத்தில் கொலுவிருக்கிறார்கள். அவர்களுடைய கணக்கை முடித்து வட்டியும் முதலுமாக பழி வாங்குவதற்கு உன்னுடைய நினைவு நாளில் சபதம் ஏற்கிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து